ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான மாம்பழ பாயாசம். மாம்பழ சீசன் எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ மிஸ் பண்ணாம நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கெல்லாம் செய்யலாம், ரொம்பவே அருமையா இருக்கும். பாயாசமே ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதுலயும் மாம்பழம் ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல தித்திப்பா இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 நீலா மாம்பழம் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத நல்ல ஸ்வீட்டா இருக்கிற மேங்கோஸா எடுத்துக்கோங்க. புளிப்பா இருந்தா பாயாசத்துக்கு நல்லா இருக்காது. மாம்பழத்தோட பல்பை இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதுல நீங்க எந்த வெரைட்டி மாம்பழமா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் மெல்ட் ஆனதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப மீதி இருக்கிற நெய்ல 50 கிராம் சேமியா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், இருந்தாலும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கலாம். நீங்க வறுக்காத சேமியா யூஸ் பண்றீங்கன்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேமியா வறுபட்டதும் இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா வெந்து வரட்டும். சிலருக்கு டவுட் இருக்கலாம், சேமியாவை தண்ணியில வேக வைக்கிறத விட பால்லேயே வேக வச்சோம்னா பாயாசம் இன்னும் டேஸ்டியா இருக்குமேனு. பட் தண்ணியில வேகிற மாதிரி பால்ல வேகாது. தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது சேமியா நல்லா சாஃப்டா வெந்து வரும். பால்ல வேக வச்சோம்னா அந்த அளவுக்கு சாஃப்டா வெந்து வராது. இப்ப பாருங்க, சேமியா நல்லா வெந்திருக்கு, பார்த்தாவே தெரியும். இந்த பக்கம் 1 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சூடான பாலை சேமியால சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் பால் ஈடும் இதிலேயே சேர்த்திருக்கேன். எப்பவுமே ஸ்வீட்ஸ் பண்ணும்போது ஃபுல் கிரீம் மில்க் யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த கேப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோஸை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பிளண்ட் பண்ணி இந்த மாதிரி பியூரேவா எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சேமியா எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல போட்டோம்னா பாயாசத்துல சேமியா தான் அதிகமா தெரியும். பாயாசம் சீக்கிரமாவே கெட்டி ஆயிரும். சோ இந்த அளவுலயே சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 3 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க்கு பதிலா நீங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுகரோ கண்டன்ஸ் மில்கோ சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே இனிப்பை அதிகமா சேர்த்துற வேண்டாம். மேங்கோ பியூரே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது கூட ஸ்வீட்னஸ் ஹைலைட் பண்ணி கொடுக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாம்பழ பியூரேவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பால் சூடா இருக்கும் போதே மாம்பழ பியூரே சேர்த்துட்டோம்னா பால் திரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான மாம்பழ பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சூடாவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் சர்வ் பண்ணலாம். மாம்பழ வாசனையோட தித்திப்பான மாம்பழ பாயாசம் இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.